குடி என்னைக்கு ஒழிப்பீங்க நாட்டில்? அதில் கோடி கோடி இது வருதுன்றீங்க லாபம். அந்த லாபம் வர்றதுனால தான் மாதம் மாதம் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. பெண்களுக்கு 1000 ரூபா. பாட்டில் எழுதியிருக்கான், மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு, மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுன்னு எழுதிட்டு அந்த மதுவையே விற்றுவிட்டு அது மூலியமாக வர்ற பணத்தை மகளிருக்கு நாங்கள் உதவி கொடுக்குறோம், மகளிர் பிரிய கட்டணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயங்கிறது எங்களுக்கு புரியலை. ஒரு 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு ஸ்டாலின் உங்களுக்கு. இப்போ என்னென்னா, ஒன்று உங்களுக்கு மாதம் 1000 ரூபா வேணும்னா ஒயின் ஷாப்பை மூட மாட்டேன், அப்படி ஒயின் ஷாப்பை மூடணும்னா மாதம் 1000 ரூபா கொடுக்க மாட்டேன். கிடையாது, 1000 ரூபா வேணாம், ஒயின் ஷாப்பு தான் மூடணும். எங்கே இருந்தாலும் அச்சு சொல்லுவேன். 1000 ரூபா வந்து ஆக போகிறதில்ல. இப்போ 1000 ரூபா வந்து 10 ரூபா மாறி ஒயின் ஷாப்பால் குடும்பம் அழிஞ்சு போகுது. எல்லா குடும்பமும் வாழறதே கொஞ்சம் நாளைக்கு, இன்றைக்கி நாளைக்கு இல்லை. அங்கங்கே உலகம் அழிஞ்சின்னு வருது. ஃபேமிலி பொண்டாட்டி பிள்ளைங்களாம் பார்க்கணும். நல்லவங்க கூட அழிஞ்சு போகிறோம். அதை முதல் ஒழிக்கணும். 1000 ரூபா தேவை கிடையாது. 1000 ரூபா வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. விலைவாசி ஏறிங்கன்னா போகுது. சவரம் இன்றைக்கினா எனக்கு கல்யாணம் சொல்ல 500 ரூபா, இன்றைக்கி அதே சவரம் 75,000 வருது. பேரம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல 1 லட்சம் வந்துடும். விலைவாசி எது பொம்பளை பசங்க பாதுகாப்பு இருக்கா? அதை முதல் ஸ்டெப் எடுக்க சொல்லுங்க. என்ன பாதுகாப்பு இல்லை? எல்லாம் பாதுகாப்பு இல்லை. எம்ஜிஆர் சொல்ல ஜெயலலிதா இந்த மாதிரி இருந்ததா? பொம்பளை பசங்க முதல் பாதுகாப்பு வேணும். இதை பண்ணணும். குடியை ஒழிக்கணும். 3வது விலைவாசி கம்மி பண்ணணும். என் ஃபேமிலியே வீணாக போச்சு. என்னைக்கு ஆந்திராவில் காலை வச்சேன்னா வீணாக போச்சு. குடிச்சு அந்த குடி என்னைக்கு ஒழிப்பீங்க நாட்டில்? மகளிருக்கு கொடுக்குறாங்க. மகளிர் 1000 ரூபா தேவையில்ல. குடும்பம் எல்லாம் இது ஆகணும். அவன் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்களோட அழிஞ்சு போகிறாங்க, வேஸ்டாக போகிறாங்க. குடும்பமே நாசமாகுது. எவ்வளோ குடும்பம் பாதிக்குது. பொண்டாட்டி பிள்ளைங்க குடிச்சிட்டு அடிச்சிட்டு போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்க போகிறாங்க. அதை ஒழிக்கணும். நாடு அப்போ தான் திருந்தோம். இல்லைம்மா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு திறந்து வச்சா நீங்கள் ஏன் போய் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிலர். புத்தி கரெக்ட் இல்லை. லைஃபு நம்ம இங்கே என்ன தொண்டா செய்யணும். மீதி பேர் அழிக்கிறதுக்குனே பிறந்திருக்கிறாங்க. அடுத்த புள்ளி சொல்லி நம்ம வீணாக போகிறோம். அது மூடிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அது எடுக்கணும்னா ஒழிக்கணும். ஆக மொத்தத்தில் ஒயின் ஷாப் சாதுன்னு சொல்ல நம்ம கேட்க போகிறாங்களா என்ன? இல்லை, நமக்கான அரசு ஆட்சி தானே நடக்கணும். ஒருத்தர் சொல்லி ஸ்டெப்ஸ் எடுத்து ஒன்றும் பண்ண முடியாதப்பா. சேர்ந்து தீமையில் கிடைக்கிற நன்மை வேண்டாம். ஒரு தீமையில் ஒரு தீயதை பண்ணிவிட்டு அதுக்காக நான் பிராயச்சித்தம் பண்ணுறேன், ஒரு நன்மை பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். நன்மையை மட்டும் ஏதோ பண்ணிட்டு போகலாம். மக்களுக்கு வேண்டியான நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஏன்னா அந்த பாட்டிலே எழுதியிருக்கான், மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு, மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுன்னு எழுதிட்டு அந்த மதுவையே விற்றுவிட்டு அது மூலியமாக வர்ற பணத்தை மகளிருக்கு நாங்கள் உதவி கொடுக்குறோம், மகளிர் பிரிய கட்டணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயங்கிறது எங்களுக்கு புரியலை. ஏன்னா ஒரு பொதுவான சிந்தனை தான் இது. அந்த பாட்டிலாக தானே இருக்குது, மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. அப்போ அந்த மதுவை விற்ற பணத்தை நாங்கள் கொண்டு வந்து மகளிரை கொடுக்குறோம், இல்லை பிரி பஸ் விடுறோம். ஏதோ எப்படியோ இருந்தாலும் ஒரு மக்களுக்கு ஒரு சேவையாக கொடுக்குறாங்க சார். ஒரு விஷத்தை கொடுத்துட்டு நீ பாலை ஊற்றினா என்ன, ஊத்தாட்டி என்ன? முதல்ல கொடுக்குறத விஷம், அதுக்கப்புறம் நீ பாலை ஊற்றினா என்ன, ஊத்தாட்டி என்ன? விஷத்தையாக கொடுக்குறா? எங்களுடைய கேள்வி அதானே. ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் தலைவன் இருக்கார். தலைவனை நீங்கள் தண்ணி ஊற்றி முடகம் பண்ணிட்டீங்க. மனைவிக்கு நீங்கள் பணத்தை கொடுக்குறேன், ஃப்ரீ பஸ் விடுறேன்னா என்ன நியாயம்? தலைவன் இங்கே ஸ்டெடியாக இருந்தால் தானே மனைவி ஸ்டெடியாக ஒன்று செயல்பட முடியும். இன்னும் குறிப்பாக சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். கிராமப்புறங்களில் முன்னாடியே வீட்டு தலைவர், குடும்ப தலைவர் என்ன பண்ணார், ஒரு 100-200 எடுத்துகிட்டு சந்தைக்கு போயிட்டு வரேன்ட்டு போனார். இன்றைக்கி நீ வீட்டில் உட்காரியா, ஸ்டாலின் ஃப்ரீயாக பஸ் விட்டுருக்காரு, நான் போயிட்டு வரேன், 20 ரூபா இன்னும் மிச்சம் ஆகும். அது மிச்சம் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, இவருக்கு சேர்த்து முடிஞ்சா ஒரு 65 ரூபா கஷ்டப்பட்டு வர்றான்னு அப்படின்ட்டு ஒரு 60 வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. மகளிரை எனக்கு ஃப்ரீ, அதில் 20 போட்டு இன்னொரு 20 சேர்த்து போடு. இது நாங்கள் கிராமப்புறங்களில் அனுபவிச்ச உண்மை. அதுதான் சொல்கிறேன். அதாவது விஷத்தை கொடுத்து பாலை ஊற்றுறத விட விஷத்தை, அதாவது நான் அரசியல் பேசலாம், இப்போ கூட படிப்படியாக குறைக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கூட 3600 இருக்குது. ஜெயலலிதா பீரியடில் ஒரு 500 குறைச்சாங்க. இப்போ இவர் பீரியடில் இன்னொரு 500 குறைச்சா கூட சந்தோஷப்படுவோம். மொத்தமாக குறைக்க வேண்டாம். ஏன்னா மக்கள் அந்த லாக்டவுனில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நாங்கள் சிறு சிறு உதவிகள்லாம் பண்ண ஒரு டீமாக அந்த லாக்டவுன் டைமில் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய அந்த ஒயின் இல்லாதனால சொல்சனு, அப்புறமா சில சோப்பெல்லாம் கரைச்சி குடித்தவங்கெல்லாம் உண்டு. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால இதை கொஞ்சம் குறைச்சிட்டு படிப்படியாக, அவங்கள ஒரே வாட்டி குறைக்க சொல்லலாம், படிப்படியாக குறைக்கலாம். மகளிருக்கான முன்னேற்றத்திற்கான வேறு உதவிகள் நிறைய விஷயங்கள் செய்யலாம். அது வரவேற்கிறோம். இந்த 2 ஆஃபரில் எதை தேர்ந்தெடுப்பீங்க? மூடுறதுதான்ப்பா ஒயின் ஷாப். பைசா வேண்டான்னு சொல்லுவோம். பைசா வேண்டாம். ஆமாம். ஏன் ஒயின் ஷாப் வேண்டாம்? ஆம்பளைங்க குடிச்சு கெட்டு போகிறாங்கல்லப்பா. எத்தனை பேர் குடும்பம் அழியுது ஆனால் குடிக்கிறேன்னால. அவன் ஒரு இடத்துல தன்னால் குடிச்சு கூட செத்து கிடக்கிறான். வீட்டு ஆளுகளுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் மதுரைப்பா,
சரிம்மா, ஆ. குடும்பம்லாம் அழியுதுன்றீங்கல்ல, ஆமாம். இப்போ 1000 ரூபா கொடுத்தா எவ்வளோ குடும்பம் அதனால பயன்பெறுது? பயன்படுதுன்னா அதுக்காக குடும்பங்கள் அழியுதுல்ல, அந்த காசே வேணாம். பஸ்ஸு காசு விட்டாலும் பரவாயில்ல, நிப்பாட்டி ஏற்றிட்டு போகணும். அவன் நிப்பாட்டாமல் போயிடுறான், ஸ்டாப்லேயே நிப்பாட்டுறதில்ல. இலவச பேருந்து. இலவச பேருன்றியா, ஆம்பளை காசு கொடுத்துட்டு நிற்கிறான், பொம்பளை காசு இல்லாமல் உக்காந்துக்கிறான். அவங்க பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டேன்ட்டியா. 30 பேர் மதுரையில் நிற்கிறான், பஸ்ஸை சல்லுன்னு விட்டியா. அவனுக்கு சண்டை வருது. பஸ் கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் சண்டை வருது. ஏன்டா பஸ்ஸை நிப்பாட்டுறேன்னு கவர்னர் வரத்தில் சொல்ல ஆட்டோமேட்டிக் நாட்டாமையில் கையெடுக்கிறேன்னு. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் நின்று 10 பொம்பளை ஏறிட்டா 20 பொம்பளை நிற்கிறாங்க, சண்டை நாடுது கண்டக்டருக்கு டிரைவருக்கு. அவன் என்ன இலவச பேருந்து திட்டமும் சரியா போல. ஆமாம், இலவசமாக போகிறது காசை குறைச்சி பஸ்ஸை போட்டால் நல்லதுப்பா. ஆமாம். சரி, இந்த ஒயின் ஷாப்பை மூடிடலாமா? ஆமாம், ஒரு ஷாப்பை மூடுங்க. எத்தனை பேர் குடும்பம் அழியுது. கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது. வருமானம் வருதுன்னா 1000 ரூபாயை கொடுத்து குடும்பங்க அழியுது. இப்போ பச்சை வாழைங்கெல்லாம் விட்டுட்டு அவங்க செத்து போகிறாங்க. அப்புறம் குடும்பத்தை யார் பார்க்குறது? சரிம்மா, அப்போ மூடிடலாமா? ஆமாம், முடியலாமே. நன்றி, நன்றிம்மா, நன்றிம்மா. 1000 ரூபாய் தேர்ந்தெடுக்க மாட்டோம். ஒயின் ஷாப்பை மூடணும் தான். ஒயின் ஷாப்பை மூடணும். ஏன் ஒயின் ஷாப்பை மூடணும்? அதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை வருது இல்லை, வீட்லேயும் பிரச்சனை, வெளியில் போனாலும் பிரச்சனை. அது மட்டும் மூடிட்டாங்கன்னா போதும். மூடிட்டா போதும். ஆமாம், மற்ற 1000 ரூபா கொடுத்தா கிடையாது. எவ்வளோ குடும்பம் பயன்பெறுது? எவ்வளோ பயன்படுதுன்னா கஷ்டப்படுறாங்க. அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு போய் குடிக்கிறாங்க பொம்பளைங்களே. அதே வாங்கிட்டு போய் சும்மா சொல்லாதீங்க. உண்மையிலுமேப்பா, அதோட கஷ்டப்படுற குடும்பத்தில் சாப்பாடு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, இதை வச்சு குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பொம்பளைங்களே போகிறாருங்க ஒயின் ஷாப்பை தேடி. அப்போ அது திறக்கலனாக்க ஒயின் போகிறாங்க, பொம்பளைங்களே போகிறாளுங்க. வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களா, அவங்க குடிக்கிறாங்க? அவங்களே போகிறாங்க. நானே பார்த்துருக்குறேன் எவ்வளோ நாள் ஒயின் ஷாப்பு கடையில். அப்போ 1000 ரூபா வேணாம், ஒயின் ஷாப் மூணுனா போதும். மூணுனா போதும். நன்றிம்மா. உண்மையாக ஒயின் ஷாப்பை மூணுனா போதும். அந்த 1000 ரூபாய் கூட தேவையில்லை. சும்மா வீடியோக்காகலாம் ஏன்னுக்கலாம், இவ்வளோ நாள் நாங்கள் அந்த 1000 ரூபாய் நம்பி நாங்கள் பிழைக்கல. புரியுதா நான் சொல்கிறது? கஷ்டப்பட்டு எப்படியே ஏதோ ஒரு வேலை செஞ்சு பிழைக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுத்து தான் பிழைக்கணும் கிடையாது. ஒயின் ஷாப்பை இழுத்து மூட்டாங்கன்னு வச்சுக்க, நிம்மதியாக இருக்கும் எங்களுக்கு. நிம்மதியாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே, லேடிஸுங்கலேருந்து எல்லாமே கெட்டு போகிறது அந்த ஒயின் ஷாப்பால் தான். ஒயின் ஷாப்பால் தான். அந்த போதையால் தான். அந்த போதை இல்லைனாக்கா வாழ்க்கை இந்த உலகமே நல்லாயிருக்கும், ஊரே நல்லாயிருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களே, தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. உண்மைதான்பா, தெரிஞ்சு தான் நடத்துகிறாங்க. இதனால தான் வருமானம் வருதுன்னு இதை தான் நடத்துகிறாங்க. சரி, 1000 ரூபா கொடுக்குவோம், 1000 ரூபா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது தானே அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ 5 நிமிஷம் செலவாகி போகுதுப்பா, ஒரு 5 நிமிஷம் செலவாகி போகுது. இதுனா நிம்மதியான வாழ்க்கை. அந்த ஒயின் ஷாப்பை மூட்டாங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை. எத்தனை உயிர் போகுது, எத்தனை பேர் கெட்டு போகிறாங்க. சின்ன குழந்தைங்கள பெருசு வரலுமே அந்த அதே பழக்கம் தான் வச்சுங்குதுங்க. அதே மாதிரி லேடிஸுங்க பாரு, ஒருத்தருக்கும் நல்லா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, போக மாட்டாங்க. அதே வந்து ஒரு மாதிரி இருக்கிறவங்களும் ஒயின் ஷாப்பை பொம்பளைங்களே தேடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? போகிறாங்க. போயிலாம் சொல்லாதீங்க. உண்மையிலுமே பண்ணுறேன். வயசு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களும் செய்கிறாங்கப்பா அந்த தப்பை. ஒயின் ஷாப்பை மூடுங்க, எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வேணாம். வேணாம், ஒயின் ஷாப்பை மூடுங்க. அந்த 1000 ரூபா கொடுத்தா எவ்வளோ செலவு பார்க்குறீங்க? அவ்வளோ செலவு இருக்குது தான். ஆனால் அந்த 1000 ரூபாய் ஒயின் ஷாப்புக்கு 5000, 10000, லட்சக்கணக்கில் போகுது ஒரு நாளைக்கு. லட்சக்கணக்கா? பின்ன லட்சக்கணக்கா, கோடிக்கணக்கில் போகுது. நான் சொல்றது சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு 1000 ரூபாய் விட ஒயின் ஷாப்பை மூடுங்க. எவ்வளோ ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். ஆமாம், நிஜமா தான். எவ்வளோ குடும்பம் நல்லா இருக்குன்றீங்க. ஆனால் குறைவான ஆளுங்க தான் குடிப்பாங்க. ஆனால் இந்த 1000 ரூபா எவ்வளோ மக்களுக்கு போய் சேருது? எவ்வளோ நிறைய பேருக்கு போகுது. அந்த 1000 ரூபாய் ஒரு நாள் செலவாகுமா? ஆனால் நிறைய குடும்பம் கெட்டு போகுது குடியால். அது பரவாயில்லையா? ஒரு நாளைக்கு நாங்கள் 1000 ரூபாய் எங்களுக்கு தரங்க ரைட்டு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே குடிக்கிறாங்களே ஒரு வீட்டு கணவர், அது ஓகேவா? அதனால் பிள்ளைங்க படிப்பு பாதிக்குது, குடும்பம் பாதிக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போகுது. ஆனால் எது எப்படி போனால் பரவாயில்ல, நாங்கள் குடிச்சா போதுன்னு குடிக்கிறாங்க. அப்போ இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? தெரியும். நீங்க ஒரு சாமானிய பெண்ணா சொல்றீங்கல்ல, ரைட்டு தான். எது எப்படி போனா நாங்க குடிச்சா போதாதான் நீங்க சொல்றீங்கல்ல. ஆமாம், நாங்கள் எப்படி போனால் நான் வீட்டில் சாப்பாடு இருக்குதா இல்லையா, ஆனால் எங்களுக்கு குடி வேணும்னு நிறைய பேர், ஒரு சிலர் குடும்பத்தையும் பார்ப்பாங்க, குடியும் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. யார் எப்படி போனான்னா எனக்கு வேண்டியது குடின்னு போகிறாங்க. அப்போ அந்த ஒயின் ஷாப்பை 3 நாளாவது குடி கண்ட்ரோலாக இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேங்க.